வணக்கம். இன்னைக்கு புடலங்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 புடலங்காய் எடுத்துருக்கு. அதுக்கேத்த மாரி துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அது துவரம்பருப்பை வாஷ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 3 தக்காளி, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 6 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ குக்கர்ல ஊற வச்சிருந்த துவரம்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அதிலேயே தக்காளி, வெங்காயம், பூண்டு அப்புறம் கட் பண்ணி வச்ச புடலங்காவையும் அதிலேயே ஆட் பண்ணிக்கோங்க. அதிலேயே வந்து தேவையான அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சிட்டிகை வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சிட்டிகை வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நான் எப்பவுமே சாம்பார்ல சேர்ப்பேன் கொஞ்சமா. அதுக்கப்புறம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே வந்து நம்ம சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடியிலே காரம் இருக்கும். ஸோ பச்சை மிளகாலாம் ஆட் பண்ண வேணாம். சாம்பார் பொடி ஆட் பண்ணிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, குக்கர் விசில் வரும்போது வெளியே வந்து அந்த பருப்புலாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 5 விசில் விட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலே வந்து கொத்தமல்லி தழையை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சின்ன ஆனியன் வந்து நீட்டாக மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் அதில் போட்டு தாளிச்சிட்டு நல்லா வந்து அது பொரிஞ்சதுக்கப்புறமா அதுலேயே வந்து ஒரு 4 பல்லு பூண்டு தட்டி அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் புடலங்காய் பருப்பு இல்லை சாம்பார் வேக வச்சு வச்சுருக்கோம், அந்த பருப்பு எடுத்து அதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் ஈஸியாக புடலங்காய் சாம்பார் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.